நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா பேச்சுலயும் ஒரு நியாயம் இருக்குதான் செய்யுதுல மகி. மாமா நீங்க ஏன் மாமா நிக்கிறீங்க? உக்காருங்க. ஓ மருமாவை முன்னாடி எப்படி சரி சமமா உக்காரணும் அப்படின்றதானே? சேச்சா நாங்கெல்லாம் அப்படி யோசிக்க மாட்டோம். எங்களை அப்படி வளர்க்கல. நீங்க உட்காருங்க மாமா. உட்காரு மாமு. ருக்கு பாட்டி. ஏய் அருவா எடுத்துட போறீங்க. அம்மா இன்னைக்கு ஆட்டமே அவங்கள வச்சுதான் ஆடணும். புரியுதா? சேது அப்பா, இந்த ஹைதர் அலி சுத்தப்பட மாட்டான். வருஷத்துக்கு 10 போட்டு வாங்குறோம். ஒரு தடவையாவது பேமெண்ட் நிப்பாட்டி இருக்கோமா? இல்லப்பா. ஒரு 4 லட்சம் ரூபாய் நிப்பாட்டினதுக்கு 7-8 தடவை போனை போட்டான். அவன் கூட வரவு செலவு வேணா முடிச்சிரு. சரிங்கப்பா. என்னப்பு? அது நான் எங்க வீட்டுக்கு போகணும் மாமா. எதுக்கு? அப்பா நான் தான் சொன்னனே. பா நாங்க கிளம்புறோம்ப்பா. வேற சோழியா இருந்தா போங்க. அவங்க வீட்டு பஞ்சாயத்துன்னா வேணாம். அப்பா என்னப்பு நீங்க ஒருத்தர் தான் இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளையா? அவங்க வீட்டுல 2 ஆம்பளைங்க இருக்காங்க. இல்லப்பா அது முடியாதுப்பா. நான் போறேன். டேய் அப்பா தான் சொல்றாருல, கேளுடா. உன்னைய கூப்பிட்டாங்களா பஞ்சாயத்துக்கு? பேசாம உன் சோழியை மட்டும் பாரு. ஆளு முன்னாடி இருக்கும்போது வார்த்தை தடிக்குது. பா எம்பிட்டு பெரிய 7:30 போயிட்டு இருக்கு. ஏய் அது உங்க வீட்டு பஞ்சாயத்தா? பா போங்கப்ப. இன்னைக்காவது அப்பனுக்கு உதவியா இருங்க. சேது கூட போய் வசூல பாருங்க. மாமா என்னத்த? என் தங்கச்சி ஒரு பொறுக்கி பொண்ணு கேட்டு வந்திருக்கா. பொண்ணு தர விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப சொல்லு. அவன் என் பாட்டி கழுத்துல கத்திய வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணுங்கன்னு மிரட்டிட்டு இருக்கா மாமா. உங்க அண்ணன் என்ன வேடிக்கை பாக்குறாரா? அவர் தான் பெரிய தைரியசாலி, கோபக்காரர் இல்ல. அவர் பாத்துக்குவாரு. அப்பா என் பேச்சுக்கு இம்பிடுதான் மரியாதையா? இப்ப நீங்க வெளியே போனீங்கன்னா சாகுற வரைக்கும் அப்பன் கூட பேசக்கூடாது. ஐயோ மாமா என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்களேன். நானாவது போறேன் ப்ளீஸ். ஆம்பளைகளே முழிப்பதிங்க கிடக்குறோம். அங்க நீ போய் என்ன பண்ண போற? உன்னை ஏதாவது பண்ணிட போறான் அவன். அப்பா இனிமே இவன் ஏதாச்சும் பேசினா சத்தியமா கொன்னுருவேன். டேய் அவன் ஒன்னும் தப்பா பேசலையே. ஐயோ மாமா இப்ப பேச நேரம் இல்ல மாமா. கத்தி முனையில இருக்கிறது என் பாட்டி. உயிரா மானமான தவிச்சு கிடக்கிறது என் தங்கச்சி. ஏய் ஆம்பளைங்க முன்னாடி பேசுறதே தப்பு. இதுல சவுண்டா வேற பேசுறவ. உள்ள பொடி. மா இவ ஒருத்த உன்னைய பெத்தவர மதிக்காம இவ கத்திட்டு இருக்கா. நீ என்ன அதட்ட? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம ஊடால வந்து விடாத. பேசாம போ. காவியா நீ போ. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எஸ்ஐ நம்மாளுதே. என் பேரை சொல்லு போ. டேய் பா நான் தான் போல இல்ல. உன் பொண்டாட்டிய தான் போக வேண்டாம்னு சொன்னேன். சத்தியமா உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட கூசலியா? இங்க பாரு தனுஷ, மரியாதையா உன் பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போயிடு. இல்ல அடிச்சு போடுவேன். ஏய் நீ பேசாம இரு. ஏமா மருமகள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூடவா உங்க அப்பா போக மாட்டாரு? ஐயோ 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 ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என் அப்பா கொஞ்சம் பயந்த சுபாவம். நான் போறேன் ப்ளீஸ். ஏய் நீ யார் பேச்சு மதிக்காம போன அம்புடுத்த. என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. என்னங்க நான் இப்ப சொல்றதுதான். திரும்பவும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். என்னப்பா இதெல்லாம்? அவ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அடிச்சிருப்பேன்பா. டேய் கொன்னு புதைச்சிருவேன். எங்க அப்பா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அது அம்புட்டு சரிஞ்சு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க செஞ்சது தப்புப்பா. இந்த களவாணி பைய பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. காவியா இதையும் கடந்து ஜெயிப்பா. நான் ஜெயிக்க வைப்பேன்.
என் பொண்டாட்டி தோத்து போனா அன்னைக்கு நான் பணமாயிட்டேன்னு அர்த்தம். காவ்யா, நீ எதுக்கும் பயப்படாத. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் இருக்கேன். ரொம்ப சூடாகிறாரு. சின்ன பையன் தானப்பா. பாப்போம். என் மருமகனை நான் மகனா தான் பாத்துட்டு இருக்கேன். அவருடைய அண்ணன் நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. தயவு செஞ்சு வெளியே போங்க. வாத்தி மவளே, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமேதான் தெரு தெருவா அலைய வைக்க போறேன். இனி உன் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இல்ல. திவ்யா, நான் என்னம்மா பண்ணட்டும்? பேசாம செத்துருவேம்மா. அண்ணி சொன்ன மாதிரியே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணீங்க. சத்தியமா செத்துருவேன். திவ்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்க வேணும்னா அவன் கையால சாவியமா ஒழிய உன்னை அவன் கையில புடிச்சு கொடுக்க மாட்டோம். எல்லாரும் அவன் கையில சாகிறத விட பெட்டர். நான் ஒருத்தி மட்டும் செத்து போயிடலாம்மா. ஏய், அடிச்சிடுவேன் திவ்யா. அப்படி பேசாத. கடவுள் தான் ஏதாவது செய்யணும். நடக்கிறத வேடிக்கை பார்க்கறது மட்டும் நம்ம கடவுளோட வேலை. வேற எதுவும் செய்ய மாட்டாரு. நம்ம லைஃப் நாம தான் சரியா பாத்துக்கணும். ச்சே, எங்க அப்பா அப்பவே சொன்னாரு தனியா வெளியில போகாதடின்னு. நான் கேட்டிருக்கணும். கேட்க ஆள் இல்லைன்னு அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருக்கான். நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிருக்கேம்மா. ஐயோ, அக்கா பாவமா பதறி அழுவா. அவ ஏதாவது செய்வா. அக்காவால எதுவும் பண்ண முடியாதுமா. அங்க அண்ணியோட பெரிய அண்ணன் இருக்கா. அந்த பொறுக்கி கொடுத்த தைரியம் தான் அதெல்லாம். இல்லனா நான் போன் பண்ணதும் தனுஷ் மாமா எடுத்துருப்பாருல்ல, எடுக்கலையே. என்னதான் இருந்தாலும் அவர் சொந்த அண்ணனாச்சே, விட்டு கொடுப்பாரா? ஏய், தனுஷ பத்தி இப்படி பேசாத. உன்னை தொட்டாருன்னு சொந்த அண்ணனையே கொலை பண்ண போனவரு. இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறது நானு. எல்லாரையும் தான் சந்தேகப்பட முடியும். மானம் போறது உயிர் போறதை விட பெரிய வலிமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மானம் போறது உயிர் போறதை விட பெரிய வலிமா. திவ்யா, மனசை விடாத. நல்லது நடக்கும். எப்போ எப்பமா நடக்கும்? இங்க எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா வா. அந்த நாயை செருப்பால் அடிச்சு நானே துரத்தி விடுறேன். திவ்யா, வேணாம். நான் சொல்றத கேளு. வேற என்னதாம்மா பண்ண முடியும்? அவனை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. என்னம்மா யோசிக்கிறீங்க? எப்ப பதட்டமான சூழ்நிலை வருதோ அப்பதான் மனசு நிதானமா வச்சுக்கணுமா. முடியாதுமா. முடியணும் திவ்யா. இல்லனா தப்பு நடக்க நாமளே காரணமாயிடுவோம். சொன்ன கேளுமா. நீ இங்கேயே இரு. எது நடந்தாலும் வெளியில வராத. நான் போறேன். அவன் கால்ல கையில விழுந்தாவது நான் பேசுறேன். பொம்பளைங்க கண்ணீருக்கு கரையாதவன் இருப்பானா? நீ பயப்படாம இரு. சேது, அப்பா. வசூல கோட்டை விட்டுறாத. சரிங்கப்பா. கொடுத்த பணம் திரும்ப வருதோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம மேல பயம் இருந்துகிட்டே இருக்கணும்.
ஆ. இல்லைன்னா தொழில் அழிஞ்சு போயிடும். சரிங்கப்பா. டேய், ரொம்ப செலவழிக்காதடா. தலைமுறைக்கும் தாங்கணும். ஆம், கூட்டமா சேர்ந்து சுத்துறத குறை. சரிங்கப்பா. என்னப்பு? டேய் சேது, அப்பா, தம்பி தடவை கூட வரான். வசூல முடிச்சுட்டு வரும்போது புது துணி எடுத்து கொடு. எதுக்கு? என் மாமனார் வீடு இளவு வீடு ஆனா போடவா? கோடி துணியா? இல்லை முட்டா பயல, நீ அப்பாட்ட பேசிட்டு இருக்க. ஏய், நான் ஆண்டவங்கிட்ட இதே சவுண்ட்ல தான்டா பேசுவேன். இன்னைக்கு நீ துரட்டை இழுக்காம விடமாட்ட போல இருக்க. தோளை தூக்கி பேசாதடா, ஒரு பக்கம் இறக்கி விட்டுருவேன். சரி, உட்காரு உட்காரு. வேணி, என்ன மாமா, உங்க அப்பா நிச்சயம் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? என்ன மாமா, கத்த வேண்டியவன் கிட்ட கத்துறத விட்டுட்டு ஏன் கிட்ட போய் கத்துறிய? ஓ, கத்தி வச்சிருக்கான்ல, பட்டுன்னு அலையில சொருகிட்டா என்னத்த செய்ய? நீங்க ஏன் கிட்டே கத்துங்க மாமா. இது தப்பு வேணி. என்ன மாமா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன், உட்கார்றது ஒரு தப்பா? சரி, புருஷனுக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்? நான் நிக்கிறேன் மாமா, நீங்க சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் பதறி போய் நிக்கிறோம். உனக்கு கிண்டலா இருக்கா? இல்லையே மாமா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? பேசுறதா இருந்தா நீங்களே ஃபோன் பண்ணி பேசலாம்ல. வேணி வேணி வேணி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணு. அந்த பொறுக்கி ஏதாவது செஞ்சு துரத்தி விட சொல்லு. நான் என்ன முட்டா பயலா? அப்ப எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். சம்பந்தம் பண்ண வீடுப்பா, அவங்களுக்கு ஒரு சங்கடம்னா அதுல நமக்கும் பங்கு இருக்கு. அவங்க வீட்டு பஞ்சாயத்து கூட பைசல் பண்ண தெரியாது அவங்களுக்கு. எப்படிப்பா எல்லாத்துக்கும் நாமளே போய் வர மாதிரி இல்ல இருக்கும்? கடவுள் நமக்கு மத்தவங்களை அடக்கி வைக்கிற பலம் ஏன் கொடுத்தான்? பலம் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கு தான்ப்பா. உதவியிலே பொழைச்சிட்டு இருந்தா தான் வீரனா இருந்தப்ப. இது கத்து கொடுக்கற நேரம் இல்லப்பா, காப்பாத்துற நேரம். இந்தா, உங்களுக்கு என்ன அவன் முன்ன பின்ன தெரியாத பயலா? தனுஷோட ஃப்ரெண்டு தானே? இருக்காது. என்ன சொல்றிய மாமா? ஏன் அண்ணன் ஃப்ரெண்ட எனக்கு தெரியாதா? யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல நிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. ஏன் இந்த வீடு செங்கலால சிமெண்டால கட்டலையோ? வேற ஏதாவது அருவமான பொருளை வச்சு கட்டினியாலோ? இல்ல இந்த வீட்ல இருக்கிற மனுஷங்க பூராவும் தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டு சுத்துறாவளோ? என்ன மாமா, ஆசைப்பட்டு தானே வந்து பொண்ணு கேக்குறான், தர வேண்டியது தானே? பேசுங்க. கவியா, என்னாச்சு? அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்? என் பேர் சொன்னியா? இல்ல, அவங்க உங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. போங்க மாமா போங்க, முதல்ல அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் சொல்லுங்க. இன்னைக்கு கூட நல்ல நாள் தான் மாமா, நிச்சயம் பண்ணி விடலாம். ஏய், நீயும் உன் பெரியனும் சேர்ந்து இப்படி சதி பண்ணிட்டீங்கல? ஐயோ, என்ன மாமா, அவன் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கான், அவனை போய் சந்தேகப்படுறியா? இது சந்தேகம் இல்லடி, கன்ஃபர்மேஷன். ஓஹோ, அப்ப நான் தான் அந்த பையனுக்கு போனை பண்ணி வர சொன்னேன்னு சொல்றிய? அது எனக்கு தெரியாது. ஆனா இது நடக்கணும் உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. என் தங்கச்சி எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கா, இப்படி வேடிக்கை பாக்குறது சரியா? இதான் பெரிய மனுஷத்தனமா? போன் அவங்க கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, யாரு? என்ன மாரிமுத்து, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டியா? இல்ல தனுஷ், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிற, இடையில எங்களை போட்டு ஏன் இம்சப்படுத்துற? யோ, சரி, பெரியவரை பேச சொல்லு தனுஷ். ஒரு நிமிஷம் இரு. என்னப்ப? பேசுங்கப்பா, கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லுங்க. போங்க, போய் நம்ம சோழிய பாருங்க. பொம்பளைங்க நாட்டாம பண்றது ரொம்ப தப்பு. சாமி, என்ன ஆள விடுங்க, நீங்களே வேணும்னா போனை போட்டு கேளுங்க. இந்த பாருங்க, நானும் எங்க பெரியண்ணனும் அப்பாவிக. என்ன பாக்குறிய? நம்பிக்கை வரலையா? கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, நீங்களே கூட இந்த போனை வச்சுக்கோங்க. இந்தாங்க. பா, போன் பேசுங்கப்பா. ஏய், என்ன குரலை கூட்டுற? வாடா, வசூலுக்கு போலாம். பா, போன் பேசுங்கப்பா. ஆர்டர் பண்றீங்களோ? ஏய்,
இன்னும் ஒரு அடி நகர்ந்த அப்பா கழுத்துல கத்தி இறக்கிருவேன். போடாங்கிட்டு. டேய் தனுஷ், என்னடா பண்ற? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. ஆமா, நான் மென்டல் ஆயிட்டேன். புருஷனை ஃபோன் பண்ணி பேச சொல்லு. டேய் கையாண்ட நடுக்குது, கத்திய இருக்கு இப்படி. பேச்ச மாத்தாதீங்க, ஃபோன் பண்ணுங்க. டேய் தனுஷ், கத்தியடா. பேசாதடா. வா, ஃபோன் பண்றீங்களா இல்லையா? முடியாதப்ப, கழுத்துக்குள்ள கத்தியா இருக்கு. நீயும் உங்க அண்ணனும் என்கிட்ட இருந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. ஐயோ சாமி, எங்களை விடுங்க. அவன் பொண்ணு கேட்டு வந்திருக்கானே, அவனை என்ன செய்ய போறிய? என்னங்க நீங்க இந்த மென்டல் பயலுக்கு கோப சேவி விடுறீங்க? ஏய் நீ பேசாதடி. கழுத்துல கத்திய வச்சிருக்கிறது என் புள்ள இல்ல, என் அப்பன். அப்படியே என் அப்பனை கண்ணு முன்னாடி பாக்குற. அப்பங்கையால சாகுற பாக்கியம் எத்தனை பிள்ளைக்கு நீ கிடைக்கும்? நீ கத்திய சொர்க்கப்பு. செய்யறேன்டி. நானும் மனசுக்குள்ள மிருகத்தை சமக்கிறவன் தாண்டி. கத்தி நான் குத்துனாலும் இறங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செய்யறேன்டி. நானும் மனசுக்குள்ள மிருகத்தை சமக்கிறவன் தாண்டி. கத்தி நான் குத்துனாலும் இறங்கும். விளையாட்டுல நீங்க எம்பிட்டு பேசினாலும் என் கண்ணுல பதட்டத்தை பார்க்க முடியாது. புத்தியும் மனசும் நேர்கோட்ல இருக்கு. தட்டுமாறவே மாட்டேன். என்ன சின்ன புள்ள விளையாட்டு நினைச்சியலா? முன்ன பின்ன சண்டை போட்டிருக்கியலா இல்லையா? கீழே வந்து வேடிக்கை பாருடி. வா, போன போடுங்கப்பா. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அடா வீர மச்சான். மச்சான் பொறுமையா நிதானமா பேசினா நீ போனாதான் எனக்கு நிச்சயம் ஆகும் போல இருக்கு. ஹலோ, மாரிமுத்து வந்திருக்கிறது என் மருமக. தெரியுங்கய்யா. ஐயா பிரச்சனை பண்ற ஆளியா அவன்? எவனா இருந்தா என்ன? என் மருமக என்ன சொல்றாலும் அப்படியே கேளு. நான் தான் சொன்னேன்ல, இவங்க கூட போய் சரிக்கு சமமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிய. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறிய. ஏயா ருக்குன்றவரே, அவரை தான் விட சொல்றது. ஏன் உன் புருஷன் என்ன வெட்டி சாய்க்கவா? கத்தியா இருக்கு. டேய் செத்தடா நீ. டேய் இல்லப்பா இவ கத்திய. விடுறா அவன. ஐயோ அண்ணா. ஐயோ ஐயோ மசகுட்டி. ஐயோ டேய் ஏ மசகுட்டிடா. பொறுக்கி. ஐயோ இதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆசையா கூப்பிட்டுக்கலாமா? பொறுக்கி, ரவுடி அப்படி இப்படின்னு கூப்பிட்டுக்கோ. இப்போ உங்க அப்பா அம்மா இந்த பாட்டி வேற இருக்காங்களே, ஆசையா மாமான்னு கூப்பிட்டு பாப்போம். கேட்டுக்கிறேன். டேய் எங்க அண்ணனை விடுடா. திவ்யா நீ முதல்ல உள்ள போ. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துறேன். ஓ உனக்கு திமிரு வேற. தம்பி, என் பையன் ஒண்ணும் பண்ணிடாதப்பா ப்ளீஸ். ஆட மொத்த குடும்பமும் பதறுது. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மச்சான் நான் ஃபர்ஸ்டே லாக் பண்ணிருப்பேனே. கொடுத்த டைம் வேற முடிஞ்சு போச்சு. இங்க நிச்சயதார்த்தம் நடக்கல, ஒரு கொலை கண்டிப்பா நடக்கும். மசுகுட்டி என் டார்லிங், உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். ஒரே சொருவு தான். உங்க அண்ணனை டைரக்டா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். பாக்குறியா? டேய்